ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி புதிய துறைமுக முகத்வார பகுதியில் நடைபெற்று வரும் மணல் தூர்வாரும் பணி. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் ஆய்வு. புதுச்சேரியில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. குப்பை அள்ளும் துப்புரவு தொழிலாளர்கள் கட்டாயம் கையுறைகள், முகக்கவசங்களை அணிந்து பணி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் அறிவுறுத்தல். கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியீடு. 131 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி புதிய துறைமுக முகத்வார பகுதியில் நடைபெற்று வரும் மணல் தூர்வாரும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி புதிய துறைமுகம் முகத்துவார பகுதியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் மணல் தூர்வாரும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செப்டம்பர் 24ஆம் தேதி ஆய்வு செய்தார். மணல் தூர்வாரப்பட்டு அப்புறப்படுத்துவதன் செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, துறைமுக துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், இயக்குநர் முகமது இஸ்மாயில், இந்திய கடல் அகழாய்வு கழகத்தின் பொது மேலாளர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் செப்டம்பர் 25ஆம் தேதி இரவு சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. புதுச்சேரியில் செப்டம்பர் 25ஆம் தேதி காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் இரவு 7 மணி முதல் சூறை காற்றுடன் கூடிய லேசாக மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் 8 மணி அளவில் மழை வெளுத்து வாங்கியது. அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் மழையால் நகரின் தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக செயின்ட் தெரேஸ் வீதி, பாவாணர் நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். மேலும் சாலையில் பெருக்கெடுத்து சென்ற மழைநீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டனர். தொடர்ந்து சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மின்தடை ஏற்பட்டு பல்வேறு இடங்கள் இருளில் மூழ்கிய நிலையில் மழை நின்ற பின் அந்த மின் விநியோகம் சீரானது. இதேபோல் திருபுவனை, மதகடிப்பட்டு, திருவாண்டார்கோவில், திருக்கனூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் செப்டம்பர் 25ஆம் தேதி இரவு இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்த நிலையில் இந்த மழையால் வெப்பம் தணிந்து இரவு குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திடக்கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் குப்பைகளை அள்ளி செல்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. திடக்கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் குப்பைகளை கொண்டு செல்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் செப்டம்பர் 26ஆம் தேதி காலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் மற்றும் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் குப்பைகளை சேகரிக்கும் நிறுவன பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மறுசுழற்சி செய்வதற்கு ஏதுவாக குப்பைகளை தரம் பிரித்து வாங்க வேண்டும் என்றும், குப்பைகளை வண்டியில் கொண்டு செல்லும் போது சாலைகளில் சிதறாமலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார். மேலும் குப்பைகளை சேகரிக்கும் ஊழியர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும், குப்பைகளை பிரித்து எடுத்து செல்லும் பொழுது அவர்களை ஓட்டுநருக்கு அருகில் அமர வைக்க வேண்டும் எனவும் கூறிய மாவட்ட ஆட்சியர், இப்பணியில் ஈடுபடும் துப்புரவு ஊழியர்களுக்கு மருத்துவ முகாம்கள் அமைத்து அவர்கள் உடல்நிலை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான தடுப்பூசி, மேலும் காலணிகள், பூட்ஸ் மற்றும் சீருடைகள், ஐடி கார்டு, கையுறைகள், முகக்கவசங்கள் போன்றவற்றை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இவைகளை அணிந்து கொண்டு குப்பைகளை வார அனுமதிக்க வேண்டும் என்று கூறிய அவர், இவர்களுக்கு சுகாதார முறையில் குப்பைகளை கையாள்வது தொடர்பாக மாதம் ஒருமுறை பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், அவர்களுக்கு மாத ஊதியம் முழுமையாக வழங்க வேண்டும் எனவும், அவர்களுக்கு இஎஸ்ஐ உள்ளிட்ட பிடித்தம் முறையாக கட்டப்பட வேண்டும் எனவும் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை கேட்டுக்கொண்டார். எந்த காரணத்தை கொண்டும் குப்பைகளை அள்ளும் வாகனத்தில் குப்பையின் அருகில் ஊழியர்களை கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது என்றவர், ஓட்டுநர் இருக்கைக்கு அருகிலேயே அவர்களை அமர வைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்றும் ஆட்சியர் கண்டிப்புடன் கேட்டுக்கொண்டார்.
மேலும் மழைக்காலம் நெருங்குவதற்குள் சிறு சிறு வாய்க்கால்களில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அந்தந்த ஆணையர்களை ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒருமுறை உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 41 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 86 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை 19,128 பேர் எழுதினர். இந்த நிலையில் தற்காலிக தேர்வு பட்டியல் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 131 பேர் இடம்பெற்றுள்ள நிலையில் இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு விரைவில் நடைபெற உள்ளது. மேலும் கணினி திறனறி தேர்விற்கான இடம், தேதி, நேரம் பின்னர் வெளியிடப்படும் என்று புதுச்சேரி அரசு செயலாளரும் தேர்வு கண்காணிப்பாளருமான பங்கஜ்குமார் ஜா தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் தற்காலிக பட்டியலில் மதிப்பெண்கள் எதுவும் வெளியிடப்படாததால் இது தேர்வு எழுதியவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அருகே டிப்பர் லாரி மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதே சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த மற்றொரு டிப்பர் லாரி ஒன்று வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கவிஷ் என்பவர் பிச்சை வீரன்பேட் பகுதியில் உள்ள தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தார். இந்நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி இவர் வழக்கம் போல் கல்லூரிக்கு மோட்டார் சைக்கிளில் புறப்பட்ட நிலையில் 10 கண்ணு அடுத்த கூடப்பாக்கம் என்ற இடத்தில் சென்றபோது 10 கண்ணு பகுதியில் இருந்து வில்லியனூர் நோக்கி சென்ற டிப்பர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக கவிஷின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் லாரியின் பின்பக்கத்தில் சிக்கிய கவிஷ் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கவிஷின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அங்கு திரண்டதால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே அந்த பகுதியில் அடிக்கடி டிப்பர் லாரிகளால் விபத்து ஏற்படுவதாகவும் காவல்துறையினரின் மெத்தனமே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே அதே சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி ஒன்று சாலையோர வாய்க்காலில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை மீட்டனர். தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய சுத்தம் சேவா இயக்கம் விழா காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி, தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து சுத்தம் சேவா இயக்கம் நிகழ்ச்சியை செப்டம்பர் 25ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது. தேசிய மாணவர் படை அலுவலர் முனைவர் கதிர்வேல் வாழ்த்துரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமையுரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஹேமந்த் சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செவிலியர் சாந்தி சுத்தத்தின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சி நிறைவில் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உதவி செவிலியர் வச்சலா, தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 8 பேரிடம் 4.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பள்ளின் எலியனூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கேரள மாநில லாட்டரிகளை வாட்ஸ்அப் மூலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுந்தகவல் வந்ததாகவும் அதில் தாங்கள் வாங்கியிருந்த லாட்டரி சீட்டுக்கு பரிசு விழுந்திருப்பதாகவும் பரிசு தொகையை பதிவு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. இதை உண்மை என்று நம்பிய அவர் ரூபாய் 1,80,800 அனுப்பினார். பின்னர் எந்த தகவலும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் உழவர்கரை பகுதியை சேர்ந்தவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த இணையதள முகவரியை கிளிக் செய்து உள்ளே சென்றபோது அவரது வங்கி கணக்கில் இருந்து 99,500 ரூபாயும் ஏமாற்றப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரும்பாட்டுப்புறம் பகுதியை சேர்ந்தவரிடம் 99,258 ரூபாயும், மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவரிடம் 25,000 ரூபாயும், நல்லவாடு பகுதியை சேர்ந்தவரிடம் 20,000 ரூபாயும், ஏம்பலம் பகுதியை சேர்ந்தவரிடம் 9,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்தவரிடம் 3,000 ரூபாயும், பூமியான்பேட்டை சேர்ந்தவரிடம் 3,700 ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரே நாளில் 8 பேரிடம் 4,41,156 ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,530 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,500 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.